சரி, இலங்கையில் அமைவிடம் தொடர்பாக பார்ப்போம் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க. இலங்கையில் பொதுவாக நான் கவனித்துக் கொள்ளுங்க. இலங்கையில் 25 மாவட்டங்களும் 9 மாகாணங்களும் இருக்குது. வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா என்று சொல்லி அதிகளவு மாவட்டங்களை கொண்டது எதென்று சொன்னீங்கன்னு சொன்னால் வடமாகாணம். அப்படியே கிழக்குக்கு வந்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இந்த திருகோணமலையில் என்ன பிரபல்யம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இயற்கையாகவே துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுக நகரம் என்று சொல்லி அழைக்கப்படுறதும் இருக்குது. அதே போல் துறைமுகங்கள் ஒலிவில், அதாவது ஒலிவில் இருக்குது, கொழும்பில் இருக்குது, ஹம்பாந்தோட்டையில் இருக்குது. அது செயற்கையாக உருவாக்கப்பட்டவை. நீங்கள் அடுத்த இதில் படிப்பீங்க. அப்படியே தென் மாகாணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஹம்பாந்தோட்டை, மாத்தறை, காலி. மேல் மாகாணம் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஹம்பகா, கொழும்பு, களுத்துறை. வடமேல் மாகாணம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் புத்தளம், குருநாகல். வடமத்திய என்று பார்த்தோம்னு சொன்னால் அனுராதபுரம், கொலநாறு. அப்படியே மத்திய மாகாணம் பார்த்தோம்னு சொன்னால் மாத்தளை, கண்டி, நுவரெலியா. மலை இருந்தால் மாத்தளை, கடற்கரை இருந்தால் மாத்தறை. மாத்தளை மத்திய மாகாணம், மாத்தறை தென் மாகாணம். அப்படியே பார்த்தோம்னு சொன்னாங்க கதிர்காமம் இருக்கிற முனராகலையும் பதுளையும் ஊவா மாகாணம். சப்ரகம மாகாணத்துக்குள்ள ரத்னபுரி, கேகாலை இருக்கு. ஏன்னா இப்படி அதில் இருக்கிற 9 மாகாணங்களும் 25 மாவட்டங்களும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இதில் பரப்பளவு கூடியது அனுராதபுரம், பரப்பளவு குறைந்த மாவட்டம் கொழும்பு. ஆனால் இங்கே சனத்தொகை அதிகம், ஆனால் பரப்பளவு குறைந்த மாவட்டமாக இருக்கு. இந்த விஷயங்கள் அதே போல கடலோட சேர்த்து இருக்கிறது. கடலோட தொடர்புடையது 14 மாவட்டங்கள். கடல் இல்லாமல் இருக்கிறது 25 14 கழிச்சு போட்டால் 11 மாவட்டங்கள்.